வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்கள சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதான். என்ன பற்றி பேசுகிறப்ப? சரி, டீ கடையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. டேய் நில்லுடா ஒரு நிமிஷம். ஐயோ, இன்னும் வீட்டில் தான் இருக்காரா? டேய் நீயும் எவ்வளோ நாளைக்கு ஊர் சுற்றிட்டு இருக்க போற? ஒரு வேலை வெட்டிக்கு போனோம், 4 காசு சம்பாதிக்கணும், அந்த அறிவே இருக்காது உனக்கு. அண்ணே, நம்மளே 4 பேருக்கு வேலை கொடுக்குறோம். நான் போய் இன்னொருத்தர் கீழே வேலை செஞ்சால் அது உங்களுக்கு தானே அவமானம். அதனால தான் நான் இங்கே வேலைக்கு போகாம இருக்கேன். இப்படியே சொல்லி சுற்றின்னு வேணா? நம்ம நிலத்துல கரும்பு போட்டுருந்தோமே, அது என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாத்தியா? போய் பார்த்தேன். சின்ன சின்னதாக தான் வளர்ந்துருக்கு. இன்னும் பெருசாக வளரல. வளர்ந்த உடனே வெட்டி விட்டுலாம். டேய் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும், களை பறிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் யார் பாப்பா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆலோசி செஞ்சுக்கலாம். ஆமா, காசு கொடுத்தா கூட அவனுக்கு வேலை செய்யறதுக்கு எங்க ஆள் கிடைக்கிறாங்க? பக்கத்து ஊர்ல போய் ஆள் கூட்டணும் போய். ஏன்னா நம்ம ஊர்ல வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கல. எல்லாரும் அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. இந்த ஊருக்குள்ளேயே நீ மட்டும் தான் வெட்டியா சுத்துற. மற்றவங்க எல்லாரும் ஒரு வேலை வச்சிருக்காங்க. நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு முதல்ல யாரும் வர மாட்டாங்க. வெளி ஊர்ல இருந்து தான் கூட்டு வரணும். சம்பளத்தை அதிகமாக தர மாட்டாரு. பால் வந்து வேலை செய்யணும் எப்படி செய்வாங்க? இவர் நிலத்துக்கு வேலைக்கு ஆள் கூப்பிடன்னு சொன்னாலே ஆளுங்க திருச்சிங்க போடுறாங்க. என்னடா? ஒன்றும் இல்லைண்ணே, நான் போய் பார்க்குறேன். பக்கத்து ஊரில் இருப்பாங்க கண்டிப்பாக. எத்தனை பேர் வேணும்? ஒரு 20 பேர் போதும். நாளைக்கு காலையில் வர மாதிரி ரெடி பண்ணிப்பா. சரிண்ணே. அட்வான்ஸ் பண்ண கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். நிறைய வேலையை முடிக்கல, அதுக்குள்ள அட்வான்ஸா? அட்வான்ஸ் எதுவும் கிடையாது. முதல் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சம்பளத்தை வாங்கி போக சொல்லு. ஐயோ, நம்ம கொஞ்சம் காசு அதில் ஆட்டியே போடலாம் பார்த்தா தர மாட்டாரு. ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்தா தானே வேலைக்கு ஆள் வருவாங்க, இல்லை வரமாட்டாங்க. எதுவும் அட்வான்ஸ் கொடுத்தா தான் வருவாங்க. பெரிய தொல்லையா போச்சே. இருக்க எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப திம்மல்ல இருக்குதுங்க. விவசாயம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேது. இந்த அட்வான்ஸ் காசு கொடுத்து நாளைக்கு காலையில 7 மணிக்கு நான் இருக்கணும்னு சொல்லு. ஏமா பெருசு எப்படி மனசு வந்து காசு எடுத்துச்சு கையில? சரி கொடுங்கண்ணே. சாப்பாடுலாம் வீட்டுல இருந்து வரும்போது எல்லாம் எடுத்துன்னு சொல்லு. இங்க வந்து சாப்பாடுக்கு இப்படி கேட்க போறாங்க. சரிண்ணே, தெளிவா பேசி கூட்டினே. ஐயோ, இவ்வளவு பணத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? எட்டனா இருந்தா 8 என் பாட்ட கேட்கும். 10 இருந்தா 10 என் பாட்ட பாடும். குட்டையோ நட்டையோ சத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே குத்தாட்டம் போடும். காசுமே இல்ல, காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வசக்கதவ ரசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. இவன் நம்பி மேல இவ்வளவு காசு கொடுத்துருக்கோம். ஒழுங்கு ஆளுங்களை கூட்டு வருவானா இல்லையா கொண்டு வருவானான்னு தெரியல. முதல்ல டீ கடைக்காரன் பாக்கி அடைக்கணும். ஒரு 500 ரூபாய்க்கு போகும்போது வரும்போதுலாம் நம்மள என்ன பேசியிருக்கான் அவனை. இன்னைக்கு மூஞ்சில் விட்டே இருக்கிறேன். ஒயின் ஷாப்புக்கு ஒரு 2000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. அதையும் கொடுத்துடலாம். இன்னைக்கு என் முகத்திலே முடிக்கும் போதே தெரியும் லட்சுமி நம்ம கிட்ட தாண்டம் ஆட போகுது. உன் பேச்சு நட எதுவுமே சரியில்லையா? இதெல்லாம் ஒரு புள்ளன்னு எங்க அம்மா எந்த பித்து பிடிச்சி தெரியல. ஏப்பா நீங்க தான் இருக்கியா? இங்கதாம்மா இருக்கேன், எங்கேயும் போல. உள்ள நடக்கிற கூத்தா பாத்தியா பண்ணிய? என்னம்மா கூத்தியா? இந்த வீட்டுக்கு 4ஆவது ஒரு மருமக வந்திருக்கா பாத்தியா? அவ ஆட்டம் தான் இங்க தாங்க முடியல. சீமையில இல்லாத பொண்ணா ஒருத்தன் கூட்டாந்து வச்சிருக்கான். அப்பயே சொன்னேன் இந்த பொண்ணு வேணான்னு. நான் லவ் பண்ணிட்டேமா, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லை நானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டான். நம்மளும் எல்லாத்துக்கும் மான மரியாதைக்கு பயந்து இவ்வளோ பொண்ணு கேட்குற மாதிரி கேட்டு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சா அவ ஆடுற ஆட்டம் இங்க இருக்கிறவங்களாம் கெட்டுருவா போலது அவளே. நீங்க எதுக்கு அவங்க பேச்சுக்கு போற? டேய் வீட்டுக்கு பெரிய அவளுக்கு பண்றது என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? அவங்க எதுனா பண்ணி போட்டு அவங்க பேச்சுக்கு போவாத நீ. இவன் அப்படி பேசுறான். இதோ காலையில இருந்து இங்க உட்காந்துருக்கேன், இன்னும் எனக்கு ஒரு காபி தண்ணி கூட தரல. நான் வாங்கி முடியும் உட்காந்துல என்ன மாதிரி நீ இருந்துரு. என்னது ஒரு காபி கூட கொடுக்கலையா உனக்கு? என்ன பண்றா பாரிப்பா அவளுங்களா? ஏமா நீ ஒன்றும் கேட்க தரல, கும்பிடு. கிட்ட வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்ப்பா? இப்போ நம்ம இருக்க வீடு வந்து இடம் பத்த மாட்டேங்குதுமா. குழந்தை குட்டியாகி போச்சு, குடும்பம்லாம் பெருசாகி போச்சு. நம்ம வந்து இன்னொரு வீடு கட்டணுமா? எப்பா இந்த வீட்டில் இருக்கும்போதே இவங்களோட ஆட்டம் தாங்க முடியல. இவங்க பெரிய வீடை கட்டி தர போறியா? இவங்க கையில் பிடிக்க முடியாதப்பா. அப்புறம் தனித்தனமா சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ராஜாங்கமா போயிடும். இந்த மாதிரி சின்ன வீடாக இருக்கும்போது தான் ஒரே சமையலாக இருக்கும். சொல்ற பேச்சா கேட்பாங்க, யாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்க்க முடியும். பெரிய வீடு கட்டிட்டுனா எப்படிப்பா அவங்க விஷயத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அதெல்லாம் பாத்துக்கலாமா. பெட்ரூமு அது இதுதான் தனியாக வைக்க போறேன். சமையல் அறை வந்து ஒரே ஒரு ரூம் தான் சமையல் ரூமு. எல்லாரும் ஒரே இடத்துல சமைக்கிறோம், ஒரே டைனிங் டேபிள் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும். தனித்தனியாக தனித்தனியாக கட்ட போகிறது இல்லை, புரியுதா? அப்படின்னா சரிதான்ப்பா, நம்ம இடத்துல கட்டிட்டு. நம்ம இடம் உள்ள இருக்குமா, நம்ம வந்து சிட்டியில் கட்டலான்னு பாக்குறேன். நான் புதுசாக வாங்க போறேன். ஏப்பா நம்ம ஊரே நல்லா காத்தோட்டமா தண்ணி வசதியா இருக்குது. சிட்டிலாம் போனால் தண்ணிக்கெல்லாம் கஷ்டம், காத்துக்கெல்லாம் கஷ்டம். காத்துலாம் காசு குத்து ஏசின்னு வாங்கி அது வேற பில்லு கட்டணும். தேவையாப்பா நமக்கு? நீங்க சொல்றது சரிதாம்மா. நம்ம இங்க கட்டணும், நம்ம ஊர்ல கட்டணும்னா பசங்க காலேஜுக்கு போறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்குலாம் கஷ்டமா இருக்குது. அதனால போய் சிட்டில போய் கட்டலான்னு பாக்குறேன். வேணாம்ப்பா நம்ம ஊர்லயே கட்டுப்பா. இங்கதான் நல்லா காத்து இருக்கு, நல்லா தண்ணி இருக்குது. இல்லைன்னா காசு கொடுத்து தண்ணி வாங்குற நிலைமை ஆயிடும்ப்பா. சிட்டிக்கெல்லாம் போனா வேணாம், இங்கே கட்டு. அப்படி சொல்றீங்களாம்மா? அப்ப புது இடம் வாங்க தேவையில்லையா? நம்ம இடத்துல கட்டிடலாமா? ஆமாப்பா நமக்கு தான் நிறைய இடம் இருக்குதுப்பா. நல்ல இடமா ஒன்று பார்த்து கட்டு. சரிம்மா, நான் கூட சிட்டில தான் வாங்கலாமான்னு பார்த்தேன். போய் ஒரு 2-3 இடம் பார்த்து வச்சுட்டு வந்தேன். சரி உங்களை கூட்டு போய் காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க தான் சிட்டிக்கெலாம் வர மாட்டேன்னு சொல்றீங்களா? இங்கே தான் இருப்பீங்களா? நீங்க சொல்றதும் சரிதான். இங்கே காத்தோட்டமா நல்ல இயற்கை காற்று நமக்கு கிடைக்குது. சிட்டிலாம் போயிட்டேன்னா கதவு மூடி வச்சுட்டு ஏசி போட்டால் தான் வீட்டுக்குள்ள இருக்க முடியும். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி இங்கே கட்டிடலாம். இங்கே நம்ம இடத்துல கட்டினாலும் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டலாம். சிட்டிலாம் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் கட்ட முடியும். ஆமாம்மா, அதெல்லாம் போட்ட வீடு தான். மாடி மேலே ஒரு வீடு 2 வீடு சேர்ந்த மாதிரி கட்டப்படுறேன். சரிப்பா இப்போ அங்கே மாடு கட்டுறதுக்கு கொட்டாயி அது இதெல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுப்பா. நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பசு மாடு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம வீட்டுக்கே பாலே காசு கொடுத்து எவ்வளோ வாங்குற வேண்டியதாக இருக்குது. மாடு வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து பால் தனியாக வாங்க தேவையில்ல. பால் இருந்தால் தயிர் மோர் எல்லாமே நம்மளுக்கு வீட்டிலே கிடைக்கும். என்ன அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு.
சரிம்மா இங்க இருக்க பொண்ணுங்க வீட்டு வேலை செய்யறதுக்கே முக்கால் நாள் விடுறாங்க. ஒழுங்கு எங்கம்மா மாடல பார்த்துப்பாங்க. அவளுக்கு கொழுப்பு அடக்கத்துக்கு தான் மாடே வாங்க சொல்றேன். முதல்ல வேலை வெட்டி இல்லாம இருக்கிறது தான் வாய் ரொம்ப அதிகமாக போயிருக்குது. சரிம்மா அவளுங்க கிட்ட போய் நீ சண்டை போட்டு இருக்காது. வேலையை பாரு, வயசான காலத்துல அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு உனக்கு நோய்க்கு என்ன வந்துட போகுது. பிபின்றாங்க, சுகர்ன்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? இப்போ நான் ஒன்றும் என் வேலை விடுன்னு தான் பாருக்கிறேன். சரிம்மா காலையில காஃபி குடிச்சு டிஃபன் சாப்பிட்டே இல்லையா? காஃபி கொடுத்தாலுங்க என்ன டிஃபன் கொடுக்கலப்பா. சரி பொறுமையா அவளுங்களா எப்போ வந்து கொடுக்குறாங்களோ அப்போ சாப்பிடு. சரிம்மா வெளியில கொஞ்சம் வேலை இருக்குது, கிளம்புறேன். எப்பா காப்பி எது குடிச்சிட்டு போப்பா. வேணாமா நான் வெளியில கடையிலே குடிச்சிக்கிறேன். இந்த வீட்டுக்காக இப்படி நான் ஏன் உழைக்கிறேன்? இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்க அவனுக்கு ஒரு காப்பியாவது போட்டு தராளுங்களா? என்னடா கடையில் போய் குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். அத்தை சமையல் பண்ற எண்ணெய் தீர்ந்து போச்சு. அந்த ஸ்டோர் ரூம் சாவியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இப்போ எண்ணெய் எடுத்து வந்துடுவேன். ஆமா சமைச்சு நீங்களே தின்றதுக்கு தாண்டி இங்கே வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். காலையில இருந்தா புருஷனுக்கு காப்பி கொடுக்கணும், டிஃபன் கொடுக்கணும், அதெல்லாம் அறிவு கிடையாது. சமைச்சு யாருக்கு கொட்டுறதுக்கு என்னக்கா? அத்தை அவருக்கு நான் காலையிலேயே காஃபி கொடுக்கறதுக்காக எழுப்பினேன். அவர் எழுந்துக்கவே இல்லை. எழுந்துட்டாருங்களா? அவன் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பியே போயிட்டான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை கிளம்புறேன்னு. மூஞ்ச பார்க்கறதுக்கே அவனுக்கு பிடிக்கல. அதான் சொல்லாம கிளம்பிட்டான். அத்தை அது வந்து சமைக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டுனா அதான் அவருக்கு காஃபி கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன். உனக்குலாம் புருஷன் குழந்தை குட்டி ஞாபகம் இருந்தால் தானே 4 பேர் கூட சேர்ந்துக்கின்னு அரட்டை அடிச்சுன்னு இழிச்சுன்னு இருக்கணும். அதானே உங்களுக்கு வேலை, அதானே உங்களுக்கு முக்கியம். நான் என்னத்த பண்ணேன்? ஆமாம் மூஞ்ச பாவமாக வச்சுப்பா. உங்கள் வீட்டுக்காரங்க வேண்டியதானே காலையிலேருந்து நான் ராத்திரி வரைக்கும் மாடாக உழைக்கிறேன். ஆமாம் அப்படியே உழைச்சி கிழிச்சு தள்ளிட்டேன். இந்த கிழக்கு வாய் ரொம்ப அதிகமாக போச்சு. ஏக்கா எங்கன்னா பார்க்கதா பார்த்தியாதே ஸ்டோர் ரூம் சாவியை நானே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கிட்ட போய் கேட்டு கல் பல்லு வளர்க்கும் போது மூஞ்சி கழுவும் போது அவுத்து வச்சிருக்குது. சிக்காண்டு இருந்தது, அது தெரியாம இதுக்கிட்ட போய் கேட்டு இருந்தது. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னிலேருந்து இந்த வீட்டில் இந்த நிம்மதியே போச்சு. ஒரு வேலைக்கு பிரோஜனம் கிடையாது. ஏன் நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன நிம்மதி போச்சு? கூட அதை எதிர்த்து பேசுறியா? சரிங்க ஸ்டோர் ரூம் சாவி கொடுங்க, என்ன எடுத்து சமைக்கணும். டைம் ஆகிப்போச்சு. போன வாரம் தான் 6 லிட்டர் எனக்கு எடுத்து கொடுத்தேன். அதுக்குள்ளே காலி பண்ணி தீர்த்துட்டீங்களா? 6 லிட்டர் என்ன 2 நாளைக்கே பத்த மாட்டேன். நானே ஒரு வாரம் வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சிக்கனமா எனக்கு கொடுக்க தெரியுதா உங்களுக்கு? என்னத்த நானும் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி தான் சமைக்கிறேன். அதுக்கு மேலே எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. எண்ணெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்கிறத வச்சு சமையல். இருக்கிறத வச்சு சமைக்கிறதா? நான் எப்படி சமைக்கிறது? எக்கா இங்க வாக்கா. என்னடி ஸ்டோர் ரூம் சாவி கட்டிச்சு? வா அதுக்கிட்ட போய் கேட்டுனக்கா. அத்தையா கொடுத்தாங்க வாயில எதுனா அசிங்கமா வந்துடும். வாங்க. இவன் எப்படி பேசுறான்? நான் எப்படி இது மேலே ஏறி வருது? ஐயோ நான் வரேன் இரு. இங்க பாத்தியா அதோட கை பையன்? ஏடி உனக்கு எங்க கிடைச்சது? காத்தலையில எடுத்துட்டு வந்தேன். அங்க பல்லு வளைக்கு மூஞ்சி குளத்துக்கு போயிருக்கூடாது, மறந்து வச்சுட்டு வந்துச்சு. தூக்கிட்டல என்னே பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கடி. ஒரு மளிகை சமைத்து தர மாட்டேங்குது, சமைக்க மட்டும் சொல்லுது. வேலைக்கு வாட்டமா செய்யணும். எப்படி செய்யுது? 6 லிட்டர் எண்ணெய் கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு சமைக்க சொல்லுது. இப்போ நமக்கு என்ன தேவையோ மொத்தத்தையும் வெளியில எடுக்கிறோம். என்ன எடுத்து பீரோல வச்சு பூட்டிக்கிறோம். திரும்பவும் இந்த பேக் எடுத்துமே கிணத்துலையில வச்சிடறேன் தரத்துக்குள்ள. சீக்கிரம் வா. கண்டுபிடிச்சிருந்து வச்சுக்க. நம்ம 2 பேரும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிடும். நீ ஏன் பயப்படுறதுல கண்டுபிடிக்காது வா. நம்ம நிலைமையை பாத்தியா? இந்த வீட்டுக்கு சமைச்சு போறதுக்கே நம்ம திருப்பி சமைக்க வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்னை சமைக்க என்ன இல்லை கூட பரவாயில்ல. தேங்காய் எனக்கு அதை வச்சு வேணா சமைச்சிக்கிறேன். ஜோ வேணாம் வா. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதற்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, நேரம் அமைஞ்சிடுச்சு. 2 ஒன்று பார்க்கும் வரைக்கும் அட 2 கண்ணில் இல்ல உறக்கும். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. பாட்டுலாம் நல்லா தான் இருக்குது. மாமியார் கிழவிக்கு தெரிஞ்சிருந்தா சிங்கம் ஆயிடுமே. நில்லடி வரேன். ஓகே சார். இன்னும் 1/2 அன் ஹவர்ல ஆஃபீஸில் இருப்பேன். கிளம்பிட்டேன். மீட்டிங் நீங்கள் ரெடி பண்ணுங்க சார். வந்துடுவேன் நான் கரெக்டாக. என்னங்க கிளம்பிட்டீங்களா? ஓகே சார். வந்துடுறேன். எல்லாருக்கும் மெயில் போட்டேன் சார். வந்துடுவாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க. ஆமாங்க சார், டிஃபன் லஞ்ச் எல்லாமே ஆஃபீஸ்லேயே தராங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் சார். ஆமாம், அந்த ஆர்டர் கண்டிப்பாக நம்ம தான் வாங்குறோம். ஃபோன் பேசிட்டு தரேன். ஓகே சார். சரி வச்சிடறேன். என்ன கேட்டோமா? ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். எப்பயும் மணி ஆச்சு. சரிங்க, அங்க ஆபீஸ் போயிட்டு கால் பண்ணுங்க. சரி, உனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தால் லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடு. நான் சொல்லிக்கிறேன். மீட்டிங் தானே ஆஃபீஸில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா லீவ் சொல்லிடுறேன். வேணாங்க உடம்புல டயர்டெல்லாம் ஒன்றும் இல்லை. டிஃபன் சாப்பிடலாம் சரியாயிடும். நைட்டு தூங்குறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு இல்லையா? அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ் ஆகினா சரியா போயிடும். சரி, உடம்பை பார்த்துக்கோ. அப்புறம் இந்த வீடு உனக்கு கம்ஃபர்டபுளாக தானே இருக்கு? ஏங்க இவ்வளோ நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க? அதுக்கு இல்லை, எங்கள் பெரிய அண்ணியாவது அமைதியாக இருப்பாங்க. என் 2வது அண்ணி இருக்கு பற்றியா, வாயாடி வம்பு இழுக்கிறதுலையே 1ஆம் நம்பரு. அதுக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயின்னா. ஏன்னா கூட்டு குடும்பம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டுமே தான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் தனித்தனியாக சதறி போயிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கலங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் தான் தப்பாக நினச்சிருக்கீங்க அவங்கள. என் 2வது அண்ணி பற்றி எனக்கு தெரியாதா? நான் தப்பாக நினைக்கிறேன்னா? சரி, உங்களுக்கு டைம் ஆகுது பாருங்க, கிளம்புங்க. உன்னை எதுக்கு என்னோட ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்த்து விட்டு என் கூடயே கூட்டின்னு போயிட்டு என் கூடயே கூட்டிட்டு வரேன் தெரியுமா? நீ வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கேன், என் அன்னைக்கும் உனக்கும் செட் ஆகாது, சண்டை தான் வரும், அப்புறம் குடும்பம் பிரிஞ்சிடும். அதனால தான் உன்னை என்னோட ஆஃபீஸ்லேயே வேலை வாங்கி கொடுத்து என் கூடயே கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வரேன். அப்போ எனக்கு வாய் அதிகம்னு சொல்றீங்களா? வீட்டில் தானே சண்டை போடுவேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லைம்மா, நீ சும்மா இருந்தாலும் வீம்புக்குனே வந்து சண்டை இழுப்பாங்க. நான்
நான் கூட இத்தனை நாளா நான் படிச்சிருக்கேன், நான் வீட்டில் படிச்ச பொண்ணு வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் என்ன வேலைக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு நான் நினச்சேன். நான் உங்கள் ஆஃபீஸ்லேயே வேலை வாங்கி கொடுத்தேன். ஆனால் உங்கள் மனசுக்குள்ள இந்த எண்ணம் இருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு பத்தியா? அதுவும் ஒரு காரணம் தான், படித்த படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனாலே தான் வேலைக்கு கூட்டின்னு போகிறேன். இப்போ நான் உங்க கூட வேலைக்கு வந்துடுறேன். எனக்கு சாப்பாடுலேருந்து என்னோட துணியெல்லாம் துவைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அயன் பண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறது உங்கள் 2 அண்ணிங்க தான். அவங்க கிட்ட போய் நான் எப்படி சண்டை போடுவேன் சொல்லுங்கள்? நான் சம்பாதிக்க காசை அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட தான் கொடுக்குறேன். எனக்கு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கினேன். அவங்க இதுக்கு என்கிட்ட காசு கூட கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி அண்ணிங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க தப்பாலாம் நினைக்காதீங்க. பரவாயில்ல, என்னை விட அவங்க நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய. சரி, குடும்பத்தில் குழப்பம் வராமல் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை நடத்தி போனாலே சரி. ஆமாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக பார்த்துப்போம். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க, ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணுங்க. மை ஸ்வீட் டார்லிங். போதும் போதும். தொட்டா மட்டும் கரண்ட் மாதிரி ஷாக் அடிக்கிறாமா. பாய். பை பை. சும்மா சொல்லிருக்காங்க சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு. எனக்கும் ஆசை தான் வீட்டில் இருக்கணும்னு. வேலைக்கு போகிறதுக்கு எனக்கே பிடிக்கல. என்ன பண்ணுறது? பேசாம வேலையை விட்டு நின்று இல்லாமா? சரி, போகிற வரைக்கும் போகலாம். நம்மளுக்கு குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னா அப்போ நின்று வேண்டிதான். என்ன யோசனை ரொம்ப பலமாக இருக்கு போல இருக்கு காலையிலேயே? அது ஒன்றும் இல்லை, வேலையை விட்டு நின்று இல்லாமான்னு பார்க்குறேன். எதுக்கு உனக்கு இந்த வேலை? ஒழுங்காக தானே வேலைக்கு போய் நிற்க, எதுக்கு நிற்க போற? இப்போ இல்லை, குழந்தை குட்டிலாம் வந்துட்டு பிறகு இப்போ நான் வேலைக்கு தான் போகிறேன். ஆனால் நீங்கள் 3 பேர் மட்டும் வீட்டிலேருந்து நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்களா? ஆஃபீஸ் போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே வேலை. ஒரே டென்ஷனாக தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாமியார் கிட்ட மல்லு கட்டுறதுக்கே பெரிய ஒரு வேலையாக இருக்குது தினமும். ஏன் அவங்க பேச்சுக்கு எதுக்கு போறீங்க நீங்கள்? ஆமாம், நாங்கள் தான் போகிறோம் அவங்க பேச்சுக்கு. அதுதான் வலு கட்டாயமாக வந்து சண்டை இருக்குது. அப்படியா? மாமியார் அந்த மாதிரி பண்ணுறாங்க? நீ ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டில் இருந்து பாருமா, தெரியும் உனக்கு. வேணாம்ப்பா, நான் வேலைக்கே போயிடுறேன். அவ்வளோ பயம் இருக்குல்ல, இருந்து பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். வீட்டில் அப்படியே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோமா, வீட்டில் இருக்க வேலை யார் செய்யுது? அதுவும் சரிதான், வீட்லேயே நிறைய வேலை இருக்குல்ல. நான் வேணா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரட்டுமா? வாஷிங் மிஷின் வாங்கினா மோட்டர் செட் பண்ணணும், குழா செட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குதா முதல்ல? இங்கே வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுட்டு கிணத்துல தான் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு கையில் சுற்றி இருக்கணும். ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வேணாம், நார்மல் வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அது வேணா வாங்கிக்கலாம். அது வந்து தண்ணி ஊற்றிட்டுனா தோசை தரும், எடுத்து போட்டு அலசி ட்ரையர் பண்ணி காய வச்சுக்கலாம். நீ வேணா பெரிய கிட்ட கேளு, துணி துவைக்கிறதுல அவங்க வேலை தான், என் வேலை கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணுற வீட்டில்? நான் என்ன பண்ணுறேன், இந்த அரண்மனையை பெருக்கி துடைக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது எனக்கு. மற்ற வேலை எங்கேருந்து நான் செய்யுது? தினமும் துடைக்க? ஆமாம், தினமும் தான் துடைக்கிறேன். பேசாமல் உன்னோட ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலையை பாரு. வேலைக்கு போனாலும் சம்பளமாக தருவாங்க. தண்டத்துக்கு இங்கே வேலை செஞ்சால் 10 பைசா தர மாட்டேங்கிறாங்க. நமக்கு எதுனா ஒரு பொருள் தேவைன்னா கூட வாங்க முடியல. வைக்கிட்டு சொல்கிறேன். நான் வேலைக்கு போனால் 2 அக்காங்களும் கஷ்டப்படுவாங்களான்னு பார்க்குறேன். என் வேலையை அவங்க தான் அப்புறம் செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம வேலை வேக்யூம் கிளீனர் வாங்கிடலாமா? ஆமாம், எல்லா வேலை செய்யறதுக்கும் மிஷின் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் பில் வருமே, அதை யார் கட்டுறது? முதல்ல மாமியார் கழிவு அதுக்கெல்லாம் ஒத்துக்காது. கையில் வேலை செஞ்சால் தான் சுத்தமாக இருக்கும், மிஷின்லாம் ஒழுங்காக வேலை செய்யாதுன்னு கையிலேயே தான் செய்ய சொல்லும். பரவாயில்ல, வந்த 4 நாள்லயே மாமியார் இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கே நீ. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆச்சு. உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லு? நான் 3 மாதம் அம்மா வீட்டில் ஓப்பி வச்சுட்டு வந்துட்டேன். நீ இங்கே இருக்கிற, அதான் வித்தியாசம். உனக்கு வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், உனக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சு. இங்கே வந்து மாமியார் சொல்றதை நாங்கள் கேட்கணும். பரவாயில்ல, நீ வேலைக்கு போகிறதுக்காவது உன்னை அனுமதிச்சிருக்காங்களே. அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் அடம் முடிச்சு நான் வேலைக்கு சேர்த்து விட்டாரு. உன் வீட்டுக்காரர் உஷாராக இருக்காரு. நானும் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். அது என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டேங்குது, வீட்லேயே இருக்கணும்னு சொல்லுது. ஏன் உங்கள் வீட்டுக்காரர் அப்படியே சொல்கிறாரு? ஆமாம், நான் கல்யாணம் புதுசுலேயே கேட்டுட்டேன். நான் வேலைக்கு போகிறேன் சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் இருந்து வீட்டுக்கு பொறுப்பாக குடும்பத்தை நடத்தணுமா. அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா எனக்கு தெரியல. வீட்டில் இருந்து வேலை செய்யறதுக்கா? நான் என்னோட ஆஃபீஸில் வேக்கண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உனக்கு. நீ வந்து சேர்ந்துக்கோ. உங்கள் ஆஃபீஸில் வேக்கண்ட் இருக்கும். என் வீட்டுக்கார முதல்ல நான் வேலைக்கு அனுப்பணுமே, விட மாட்டாமே. நம்மளை தான் புகழ்ந்து பேசின்னு இருக்கா போல இருக்க. சரி, நான் கிளம்பட்டுமா? ஏங்க இன்னைக்கு லீவ் போடுங்க. என்ன தம்பி இப்பெல்லாம் பொறுப்பாக இருக்கீங்க போல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொறுப்புலாம் தானாக வந்துடும். எப்படி பச்சை மண்ணு மாதிரி சிரிச்சிட்டே இருக்காரு. இந்த ஸ்மைல் தான் என்ன மயக்கிச்சு. அண்ணே, நீங்கள் என்ன ஆஃபீஸ் கிளம்பலையா? கொஞ்சம் லேட்டாக போகணும். சரி, அண்ணா கிளம்பிட்டாரா? அவர் கிளம்பிட்டாரு. ஏங்க நான் சொன்னது உங்க காது கேட்டதா இல்லையா? சொல்லு. திடீர்னு லீவ் போட சொன்னா எங்கேருந்து லீவ் போடுறது? முன்னாடியே சொன்னாதான் ஆஃபீஸில் லீவ் தருவாங்க. ஏக்கா, கல்யாணம் ஆன புதுசுலேருந்து நானும் கூப்பிட்டுன்னு இருக்கேன், சினிமாக்கு போகலாம் சொல்லிட்டு. இதை கூட்டின்னு போகிறேன், அதை கூட்டின்னு போகிறேன்னு என்னை ஏமாத்தினே இருக்காரு. கல்யாணம் இன்னும் ஒரு வாரம் சினிமா கூட்டின்னு போலியா? ஏன்பா? எங்க நீ லீவே கிடைக்க மாட்டேங்குது ஆஃபீஸில். கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, இன்னும் ஹனிமூன் கூட கூட்டின்னு போல. ஹனிமூன்னா எதிர்பார்க்க முடியாது. இங்கே ஹனிமூன்னானே உங்களுக்கு என்னன்னு தெரியாது. பார்க்கறதுக்கு தான் நல்லா படிச்சவங்க டீசெண்டாக இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் எதுவுமே தெரிய மாட்டேது. நானும் இவர் அண்ணன் கிட்ட எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். ஐயோ, ஹனிமூனுக்குலாம் போனால் எவ்வளோ செலவாகும்? எப்படி நம்ம அம்மா ஒத்துப்பாங்க அவ்வளோ காசுக்கெலாம்? இதுங்கெல்லாம் எங்கன்னா சும்மா இருக்குதுங்களா கொஞ்ச நேரம்? வீட்டில் சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ரெஸ்ட் எடுத்தோமா இல்லாமல் ஹனிமூனு, சினிமா, அது இதுன்னு எதனா ஒன்று நோண்டினே இருக்காங்கம்மா. இந்த அண்ணி வேற வேலைக்கு போகாம வீட்டில் இருந்து பெரிய பொண்ணு வேற உசு பேத்தி விட்டுனுக்கு. ஆமாம், அங்கங்கே ஹனிமூனுக்கு வந்து சிம்லா, காஷ்மீர், அங்கே எங்கேன்னு கூட்டின்னு போகிறாங்க. நம்மளை எங்கேயாவது கூட்டின்னு போயிருக்காங்களா இது வரைக்கும்? காஷ்மீர்லாம் அங்கெல்லாம் சுட்டு தள்ளுறாங்களாம், அங்கெல்லாம் போகக்கூடாது. ஆமாம், இல்லைன்னா கூட்டின்னு போயிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. சரி, காஷ்மீர் வேணாம், ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டின்னு போகலாம்ல?
ஆஃபீஸில் லீவ் கேட்டு பார்க்குறேன். அங்கெல்லாம் போயிட்டு வரணும்னா ஒரு வாரம் ஆகும். ஆஃபீஸில் லீவ் தருவாங்களா? ஏங்க நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, ஆஃபீஸில் லீவ் தருவாங்க. கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருக்கும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க ஹனிமூன் போயிட்டு வரதுக்கு. நீங்கள் தான் என்ன நல்லா ஏமாத்துறீங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. இவளுக்கு இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு தெரியலையா? இந்த பக்கத்தில் நிற்கிது இந்த அண்ணி வேலையாக தான் இருக்கும். உங்கள் அம்மா திட்டுவாங்க, உங்கள் அண்ணன் திட்டுவாங்க சொல்லிட்டு கூட்டின்னு போகாமல் வீட்டிலே வச்சிருக்கீங்க என்ன. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அடுத்த வாரம் ஹனிமூனுக்கு போகிறோம். இன்றைக்கி நம்ம சினிமாவுக்கு போகிறோம். பெரிய பொண்ணு, நான் வேணா ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங்காக கூப்பிட்டு போகிறேன். இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு லீவ் போட முடியாது. பாய் நீ வரேன். நீ எப்படி ஓடுறா இருப்பாரா? நான் பாட்டு நீங்கள் பேசினே இருக்கேன். சரி விடு, ஆம்பளைங்களெல்லாம் விட்டு தான் பிடிக்கணும். அதான் ஈவினிங் வந்து கூட்டு போறேன் சொல்றேன்ல. நீங்கள் நம்புறீங்களா அதை? இப்படியே தான் சொல்லி என்னை ஏமாத்துறத தவிர கூட்டின்னு போக மாட்டார். நைட்டுக்கு வரும்போதே லேட்டாக தான் வருவார். அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவார். என்ன எங்கேருந்து சினிமா கூட்டின்னு போவார். சரி கவலைப்படாத, நம்ம வேணா சண்டே போலாமா? ஆமாம், சண்டே லீவ் தானே எல்லாருக்கும். சண்டே வேணா போகலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே கூட்டின்னு போகலாம். ஐயோ மாமியாருக்கு லீவ் வேணா. பெரிய அக்கா, ரெண்டாவது அக்கா இருக்காங்களா, அவங்கள கூட்டின்னு போகலாம். ஆமா, நம்ம கூட்டின்னு போனாதான் உண்டு. அவங்கள இல்லைன்னு வச்சுக்கேன் எங்கேயுமே போக மாட்டாங்க. சமையல் கட்டு வீடு திடீர்னு இருப்பாங்க. நான் வேணா புக் பண்ணிடுறேன் இன்னைக்கு. அப்போ தான் டிக்கெட் கிடைக்கும். அப்புறம் சண்டே கிடைக்காது. நான் காசு அனுப்பிச்சுடுறேன், புக் பண்ணிட்டு. ஒரு ஐடியா, நம்ம சண்டேக்கு போகிறது பதிலாக இன்றைக்கே போயிடலாமா? இன்னைக்கா ஆஃபீஸ் லீவ் பண்ணுமே. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி லீவை போடு. ஏன்னா சண்டே எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அதுங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது சொல்லி நம்ம போக விடாம தடுத்துருங்க. அதனால இன்றைக்கே போயிட்டு வந்து நம்ம 4 பேரும் அக்காங்களை வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கிளம்பிட சொல்லிடலாம். இப்போ நான் ஆஃபீஸ் லீவ் சொல்லிடுவேன். ஆமாம், லீவை சொல்லிவிடு. அத்தை கேட்டாங்கன்னா கோயிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம் அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடலாம். நல்ல ஐடியாவே இருக்கே. புருஷன் கூட ஹனிமூனுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும். நம்ம இங்கே ஆசைப்பட்டு வச்சுக்கேன், இந்த ஜென்மத்துக்கு எங்கேயும் போக முடியாது. நம்ம 2 அக்காங்களை கூட்டினே போயிட்டு வரலாம். முதல்ல சினிமாக்கு போகிறோம், அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டுங்க ஊட்டிட்டு போகலாம். ஹனிமூன் ஃபேமிலியோட ஹனிமூன் போகிற முதல் நாள் நம்மளாக தான் இருப்போம். வேற என்ன பண்ணுறது, அவங்கள கூட்டிட்டு போகணும்னா இப்படி போனால் தான் உண்டு.